அல்லேலூயா. கிருபையாக கர்த்தர் புதிய மாதத்தை 5வது நம்மை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த காலை வேளை மாத ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்ததான யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கு கர்த்தர் விரும்புகிறேன். 121ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 5-6 வசனங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காக மனதளவில் அப்படியே புலம்பிக் கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய காதில் கேட்டதான வார்த்தை ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது இந்த வசனத்தை தேவனுடைய வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது நான் அதற்கு ஒரு தலைப்பை கொடுத்தேன். சேதம் வராமல் பாதுகாக்கும் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 குறிப்புகளை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நான் பார்த்த பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் எவைகளில் சேதம் வராமல் கர்த்தர் பாதுகாத்தார் என்று 5 வார்த்தைகளை, நீங்கள் கேட்காத வார்த்தைகள் அல்ல, கேட்டிருக்கிற வார்த்தை. 1, பாம்பினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். 2, பசியினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். 3, பிசாசினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். 4, அக்கினியினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். 5, சிங்கத்தினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 ரொம்ப விவரிக்க போவதில்லை, நேரமாகிவிட்டது. பாம்பினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர், பசியினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர், பிசாசினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர், அக்கினியினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர், சிங்கத்தினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1, இந்த கர்த்தருடைய இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கடந்த 4 மாத காலங்களும் நம்மோடு இருந்து இந்த 5வது மாதத்தை காணச் செய்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மை பார்த்து கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். 1, அப்போஸ்தலனாகிய பவுலை நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். பாம்பினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர் என்கிற பகுதியை என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்த
பொய்த்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? வசனம் மட்டும்தான் நான் உங்களுக்கு வாசித்துட்டு போறேன், நேரம் இல்லை. நீங்கள் அந்த சம்பவத்தை படித்தீர்கள் என்றால், அந்த 27ஆம் அதிகாரத்தில் பவுல் பட்டதான கஷ்டங்களை நீங்கள் பிறகு போய் படித்தீர்கள் என்றால் தெரியும். 2 கொரிந்தியர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்களில் அதை விவரித்து பவுல் சொல்லுவார் பாருங்க. எப்படி சொல்லுகிறார் பாருங்க. நான் ஷார்ட்டாய் வாசிக்கிறேன். 26ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 11:26. அநேக தரம் பிரயாணம் பண்ணினே, ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களினால் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் இவை முதலானவைகள் எல்லாமல் நெருக்குகிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவது என்னவென்றால், அந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில் வந்ததான கஷ்டங்களை அப்படி தியானித்து படிக்கணும். மெதுவாக படிக்கணும், ஸ்லோவாக அதை படிக்கணும். தியானித்து படிக்கும்போது இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி அந்த மெலித்தா தீவுக்கு போயிருக்கிறார்கள். அங்கே போன பொழுது அது ஒரு கட்டு விரியன் பாம்பு அவன் கையிலே அவனை கவ்விக்கொண்டது. அப்பொழுது அவர்கள் எல்லாம் வேறு விதமாய் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அறிந்திருந்தார்கள், மெலித்தா தீவு காரங்க, இந்த பாம்பு ஒருத்தரை தொட்டுவிட்டால் அவன் எப்படிப்பட்டவன்? மிக மோசமானவன். ஆனால் அவனுக்கு எந்த சம்பவம் வராததை கண்டு, ஸ்தோத்திரம், அவர்கள் வேறு சிந்தையாகி அவனுக்கு எந்த சேதமும் வராததை கண்டு அவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்களாகி இப்பொழுது இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ ஜனமே, வேறு ஒன்று நான் சொல்லுவதல்ல. நம்முடைய தேவன் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன தேவன் சில நேரங்களில் சேதங்கள், கஷ்டங்கள், ஆபத்துகள் நமக்கு வந்து நம்மை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கிறது போல தெரியலாம்.
ஆனால் ஆபத்து காலத்தில் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாக்கிற, சேதம் வராமல் பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ரெண்டாவது, பசியினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 21 முதல் 27 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு, ஆகிலும் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும், ஏனென்றால் இந்த வந்து நின்று, பவுலே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே கவனிங்க, பசியினால் கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா பிறகு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவர்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பசியினால் அவர்கள் மடிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் கூட சேதம் வராமல் தேவன் அவர்களை பாதுகாத்தார். இல்லையா? பிறகு நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். 24ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி 34ஆம் வசனம், சாரி 24 34. இப்படி சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து, கவனிங்க, முழு பகுதியும் படித்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். ஷார்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். பசியினால் அவர்கள் அழிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் கூட தேவன் தம்முடைய ஜனத்தை பசியினால் வருத்தம் விடவே இல்லை. ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் முழு தேசமும் பட்டினியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமா சொல்லுகிறேன், மிகவும் நேரம் இல்லாதபடி நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நாள் நம்முடைய தேவன் நம்மை பசியினால் வருத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் பசியினால் எந்த சேதம் வராதபடிக்கு நம்முடைய தேவன் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வரப்போகுது, இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரப்போகிறது. ஆனால் வானத்தின் மன்னாவினால் போஷித்ததான தேவன் நம்மை அவர் போஷிக்க, இது தேவனுடைய சத்தியம், ஒரு நாளும் மாறாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நம்முடைய தேவன், நீங்கள் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க மறுபடி 38. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவில் தேவன் அவர்களை திருப்தியாய் போஷித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பசியினால் சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். மூன்றாவதாக நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, அக்கினியினால் சேதம் வராமல் காக்கிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க, வெறும் வசனங்களை தான் சொல்ல. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:25.
இதோ அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீ அக்கினியின் நடுவே தீயின் நடுவே நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட நம்முடைய தேவன் ஒரு சேதமும் இல்லாமல் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாம்பினால் சேதம் வராமல் பாதுகாக்கிற கர்த்தர், பசியினால் சேதம் வராமல் பாதுகாக்கிற கர்த்தர், அக்கினியினால் சேதம் வராமல் பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. வசனம் மட்டும் சொல்லி முடிக்க நேரமாகுது. அடுத்ததாக ஸ்தோத்திரம், நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுங்க. பிசாசினால் சேதம் வராமல் காக்கிற கர்த்தர். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வசனம் மட்டும் சொல்லி கொடுக்கிறேன். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ எங்களுக்கும் உமக்கும் என்ன, பாருங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு விழத்தள்ளி ஒரு சேதமும் வராமல் அவனை விட்டு போய்விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் சத்துருவினால் சூழ்நிலைகளின் நிமித்தம் யாரும் வேண்டுமென்று யாரும் தவறு செய்வதே கிடையாது. அது ஊழியக்காரரானாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் சரி, ஒரு நாளும் ஒருவரும் எந்த தீங்கிலையும் நாம் போய் அகப்பட்டு, ஆனால் ஒருவேளை சத்துருக்கள் கரையில் அல்ல பிசாசின் வல்லமையில் நீங்களும் நானும் அகப்பட்டாலும் கூட அங்கிருந்து ஒரு சேதமும் இல்லாமல் நம்மை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் அடுத்தது 5ஆவதாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா எழுந்திருந்து காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஒரு சேதமும் உனக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதே இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம் முந்தின நாட்கள் போல இல்லை.
முந்தின நாட்கள் கர்த்தரை, அந்த நாட்களில் உள்ள முற்பிதாக்கள், தேவண்ட ஜனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கர்த்தரை துதித்தார்கள், அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணினாங்க. இப்போ துதியும் ஸ்தோத்திரமும் குறைஞ்சிட்டே வருது. வர்ஷிப் என்கிற ஒரு போர்வையில் இன்றைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், என்ன பாஸ்டர் நீங்கள் இந்த பழைய ஆளாக இருக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நான் சொல்லுகிறேன், ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் ஸ்தோத்தரிப்பதிலும் நீங்களும் நானும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படியான பாடல் வேண்டாமா? வேண்டும். யோசபாத் கர்த்தரை துதித்து பாடின பொழுது தேவன் சேயீர் மலை தேசத்தாரையும் அமோனியரையும் மோவாவியரையும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு தேவன் மடிய செய்தார். அல்லேலூயா. நாம துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஜெபிக்கவும் நாம் மறவாதிருக்கும் பொழுது, மறவாதிருந்தால் நமக்கு ஒரு சேதமும் நேரிடாது. அல்லேலூயா. இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு சேதம், நான் மறுபடி சொல்லி முடிக்கிறேன், பாம்பினால் சேதம் வராமல் காக்கிற கர்த்தர், பசியினால் சேதம் வராமல் காக்கிற கர்த்தர், பிசாசினால் சேதம் வராமல் காக்கிற கர்த்தர், அக்கினியினால் சேதம் வராமல் காக்கிற கர்த்தர், சிங்கத்தினால் சேதம் வராமல் காக்கிற கர்த்தர். நாம் துதிப்போமானால், ஸ்தோத்தரிப்போமானால், அவரை உயர்த்துவோமானால், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமானால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்லி முடிப்போமா? அல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்ல, ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு அது போய்விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நாட்களில் நம்முடைய சிந்தையை கர்த்தர் பேரில் வைப்போமா? நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா.